சென்னை பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகம் மற்றும் ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் போலீசாரால் கைது செய்யப்பட்டவன் ரவுடி கருக்கா வினு. பாஜக அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் சிறையில் இருந்து வெளியே வந்த உடனேயே ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசினார். இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வருகிறது. நீட் தேர்வை ரத்து செய்யும் சட்ட திருத்தத்தில் ஆளுநர் கையெழுத்திட மறுத்ததால் கருக்கா வினோத் பெட்ரோல் குண்டு வீசியதாக போலீசார் தெரிவித்த நிலையில் NIA அதிகாரிகள் கருக்கா வினோத்தின் பின்னணியை விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாயின. கருக்கா வினோத்தை 2 முறை ஜாமீனில் எடுத்ததும் தேனாம்பேட்டையைச் சேர்ந்த நதியா என்ற 37 வயது பெண் என்பது தெரிய வந்தது. அவரது வீட்டுக்கு சென்று விசாரித்த அதிகாரிகள் அவர் பயன்படுத்திய 5 செல்போன்களை கைப்பற்றி ஆய்வு செய்த போது அதில் ஏராளமான சிறுமிகளின் ஆபாச வீடியோக்கள் இருந்தன. வசதியற்ற பள்ளி கல்லூரி மாணவிகளை குறிவைத்து அவர்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை ஆசை காட்டும் நதியா அவர்களை நட்சத்திர ஹோட்டல்களுக்கு அழைத்து சென்று பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது தெரிய வந்தது. தனது தொழில் பாதுகாப்புக்காக ரவுடி கருக்கா வினோத்துடன் தொடர்பு வைத்துக் கொண்டு அவரை ஜாமீனில் எடுத்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. நதியாவும் அவரது சகோதரி சுமத்தியும் சேர்ந்து சென்னையில் இருந்து அடிக்கடி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் விமானத்தில் சிறுமிகளை அழைத்து சென்று வந்ததும் தெரிய வந்ததை அடுத்து இது குறித்து தமிழக காவல்துறைக்கு NIA அதிகாரிகள் தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வளசரவாக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் அதிரடி ரைடு நடத்திய விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த 70 வயதான ராமச்சந்திரன் என்பவருடன் ஒரே அறையில் இருந்த பள்ளி சிறுமியை மீட்டனர். நதியாவிடம் 6000 ரூபாய் கொடுத்து அந்த சிறுமியை அழைத்து வந்ததாக அவர் தெரிவித்ததால் நதியா, சுமத்தி, மாயா ஒலி, ஜெயஸ்ரீ, அசோக் குமார், ராமச்சந்திரன் ஆகிய 7 பேரை கைது செய்தனர். இந்த பாலியல் வியாபார கும்பல் 17 பள்ளி மாணவிகளையும் 25க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகளையும் வசதியான வாழ்க்கை தருவதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொழிலில் தள்ளியது தெரிய வந்தது. குறிப்பாக ஆண்டு இறுதி தேர்வு நடந்து கொண்டிருந்த போது ஒரு சிறுமியை ஹைதராபாத்துக்கு கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றதாகவும் ஒரு நாள் தொழிலதிபருடன் தங்க வைத்து பின்னர் அழைத்து வந்து அவசரமாக தேர்வு எழுத வைத்து கொடுமையை அரங்கேற்றியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். போலீசார் ரவுடி கருக்கா வினோத் பின்னணியை முழுமையாக விசாரித்திருந்தால் ஆரம்பத்திலேயே பாலியல் புரோக்கர் நதியா கும்பல் போலீசில் சிக்கியிருக்கும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.